அதான் அந்த ஊரில் ஒருத்தனுக்கு கூட அந்த நாலேஜ் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் காட்டுறாங்க. அதாவது எல்லாமே மூட நம்பிக்கையில் இருக்கிற மாதிரி அப்படி காட்டும்போது அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரில. பட் டைரக்டர் இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் அதை மீறி அவங்க உள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஆராய்ச்சி பண்ணதுக்கப்புறம் நிறையா கொலைகள் நடக்குது. இந்த ஊர் மக்கள்லாம் தாண்டி அந்த கோயிலை வெளியே எடுத்தாங்களா? நந்திவர்மன் கிட்ட ஒரு ஸ்பெஷல் கத்தி ஒன்று இருக்கும், அதாவது ஒரு வால். அந்த வால் எப்படின்னா பிடி மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும், அதோட வால் வந்து கண்ணுக்கு தெரியாது. அது வந்து ரத்தம் படியும் போது தான் அது கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வால் வந்து அதையும் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஊருக்கே போகிறாங்க. பட்டு தொடர்ந்து கொலைகள் நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கு காரணம் இவங்க ஆராய்ச்சியாளர்கள் வந்ததுக்கப்புறம் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். இந்த கொலைகளெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக சுரேஷ் ரவி உள்ளே வராரு. அவர் தான் இந்த படத்தோட ஹீரோ, போலீஸ் கேரக்டரில் நடிச்சிருக்காரு. ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் அவர் இந்த கேஸை எப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு ஒரு ட்ராக்கில் கதை போகுது. இதில் ஹீரோ ஹீரோயின் இவங்க 2 பேருக்கும் லவ் எப்படி போயிட்டுருக்கு அப்படி